எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோற்று கற்றாழையை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் and available on Play Store and App Store. பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. செக் பண்ணி பாருங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கற்றாழையில் 4 வகை கற்றாழைகள் பிரிக்கிறாங்க நண்பர்களே. அது என்னென்ன வகையானா, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, பெருங்கற்றாழை, சிறுங்கற்றாழை என பல வகையான கற்றாழைகள் இருக்குது நண்பர்களே. அந்த கற்றாழை தான் ஒரு வகையான கற்றாழை நம்ம சோற்று கற்றாழைன்னு சொல்கிறோம் நண்பர்களே. இந்த சோற்று கற்றாழைகளை என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் B12, போலிக் ஆசிட், கால்சியம், காப்பர், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம் அண்டு துத்தநாகம் போன்ற சத்துக்கள் இந்த சோற்று கற்றாழையில் நிறைந்திருக்கு நண்பர்களே. சோற்று கற்றாழையுடைய நன்மைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும் வீடியோக்களை உடனே தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, இந்த சோற்று கற்றாழையில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க. 1. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். 2. மலச்சிக்கல் குணமாகும். 3. உடல் சூட்டை குறைக்கும். 4. இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும். 5. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும். 6. கல்லீரலையை சுத்தப்படுத்தும். 7. மாதவிடாய் கோளாறுகளை குணமாக்கும். 8. பற்களின் ஆரோக்கியம் மேம்படும். 9. சரும நோய்கள் குணமாக்கும். 10. ஆண்மை குறைபாட்டை குணமாக்கும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, இந்த 10 வகையான சோற்று கற்றாழை விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1. செரிமான கோளாறுகளை குணமாக்கும். செரிமான கோளாறுகளை அஜீர்ணம், நெஞ்செரிச்சல், வயிற்று உப்புசம் என பல செரிமான பிரச்சனைகள் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோற்று கற்றாழையில் இருக்குது நண்பர்களே. இந்த ஆன்டிக்ளைமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் கொண்டது இந்த சோற்று கற்றாழை தான் என்பதால் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எளிதில் குணமாக்கும் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் அல்சர் குணமாகும் ஆற்றல் இந்த சோற்று கற்றாழையில் அதிகமாக இருக்குது நண்பர்களே. இந்த செரிமான பிரச்சனைனால அவதிப்படுறவங்க இந்த சோற்று கற்றாழை சாறாக குடித்து வந்தால் மிகவும் நல்லது. மலச்சிக்கல் குணமாகும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எதனால் வருதுன்னா, சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகப்படியான நீர் சத்தும் நார்ச்சத்தும் இல்லாமல் இருப்பது தான் காரணம் நண்பர்களே. இந்த சோற்று கற்றாழையில் அதிகப்படியான நீர் சத்தும் மற்றும் நார்ச்சத்தும் நிறைந்து இருக்குது நண்பர்களே. இந்த சோற்று கற்றாழை செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும் தன்மை உடையவை நண்பர்களே. மற்றும் இதில் இருக்கக்கூடிய வளவளப்பான தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் இயக்கத்தை சீராக்கும். இதன் மூலமாக மலக்குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிதில் வெளியேற்றத்தன்மை உடையவை நண்பர்களே. 3. உடல் சூட்டை குறைக்கும். பொதுவாக அதிக வறட்சி தங்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே உடலில் நன்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான் நண்பர்களே. அந்த வகையில் தான் இருக்கக்கூடிய தாவரம் சோற்று கற்றாழை தான் நண்பர்களே. அதிக உடல் சூட்டினால் அவதிப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் இந்த சோற்று கற்றாழை சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு குளிர்ச்சியாவதுடன் உடல் சூடும் குறையும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டினால் வரக்கூடிய அடிவயிற்று வலி மற்றும் சிறுநீரக கடுப்பு மற்றும் சிறுநீரக எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாழை தான் நண்பர்களே. 4. இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும். இந்த இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் இரத்த நாணயங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் தான் காரணம் நண்பர்களே. சோற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய B விட்டமின் என்சைம்ஸ் மற்றும் போன்ற சத்துக்கள் பார்த்திங்கன்னா இரத்த நாணயங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த நாணயங்களில் பலப்படுத்தும். இதன் மூலமாக உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.